வணக்கம். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த ROE, ROCE, ப்ராஃபிட் குரோத் இவ்ளோ கொடுக்க முடியுமா? எந்த கம்பெனியாச்சும் நீங்க திடீர்னு யோசிச்சிருப்பீங்க. தம்ப்நெயில்ல குடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். சோ அத வந்து குடுக்குற கம்பெனியோட பேரு நிசூஸ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் கம்பெனி லிமிடெட். இந்த கம்பெனி வந்து IPO வராங்க. இந்த IPO வந்து 4th டிசம்பர் ஓப்பன் பண்றாங்க. சோ இவங்க ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க செக்டார் குரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இல்லையா அப்படின்றது வந்து முடிவு பண்ணுவோம். இந்த கம்பெனிய பார்த்தீங்கன்னா, இது வந்து 2013ல வந்து ஆரம்பிச்ச கம்பெனி. ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல இருக்காங்க. பிளஸ் அட்வைசரி சர்வீசஸ். இவங்க மேஜரா பார்த்தீங்கன்னா, இந்த கார்ப்பரேட் கிளையண்ட்ஸ்க்கு வந்து இவங்க ஒர்க் பண்றாங்க. இவங்க ஒரு 4 ஹெட்ஜ் ஃபண்ட் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ அவங்க ஹேண்டில் பண்றாங்க. இவங்க எல்லாமே மேஜரா பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கிளையண்ட்ஸ் தான். இந்த ஐபிஓட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து பியூர்லி ஃபார் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பர்பஸ். இதோட ஐபிஓ நான் சொன்ன மாதிரி 4th டிசம்பர் ஓப்பன் ஆகி 6th டிசம்பர் வந்து க்ளோஸ் ஆகுது. 114 கோடி இதோட ஐபிஓ இஷ்யூ சைஸ். பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 170 இருந்து ரூ. 180. இதோட மினிமம் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 800 ஷேர்ஸ் வாங்கணும். இது ஒரு SME IPO ஞாபகம் வச்சுங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.44 lakhs ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட். மினிமம் மேக்ஸிமம் அதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HNI கோட்டால வரும். ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஒரு AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏதாவது போடணும், SIP இல்ல லம்சம் போடணும், இல்ல ஃபண்டை செலக்ட் பண்ணணும், உங்க எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோல அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரீமாடிஃபை பண்ணி கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், இல்ல வந்து உங்களுக்கு FDயோட அதிகமா கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும், இந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டட் உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்க இங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். இந்த 3 வருஷத்தோட இது கொடுத்துருக்கோம் ஃபினான்ஷியல்ஸ். 31st March 22 பார்த்தீங்கன்னா 7.5 crores. அதுக்கப்புறம் வந்து 23ல பார்த்தீங்கன்னா 11.54 crores வந்து ரெவென்யூஸ் growth ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா March 24 பார்த்தீங்கன்னா 42.25 crores வந்து growth ஆயிருக்கு. இந்த குவார்ட்டர் அதாவது ஜூன் இன்னும் செகண்ட் குவார்ட்டருக்கு இன்னும் ரிசல்ட் கொடுக்கல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜூனில் பார்த்தீங்கன்னா அது வந்து 15 crores இருக்கு. ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65-70 crores வந்து ஓவராலாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அப்படியே வந்து இயர் ஆன் இயர் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. மார்ச்ல 2022ல பார்த்தீங்கன்னா 1.29 crores இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே டபுள் ஆகி 3 crores ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது மல்டிஃபோல் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா 23 crores ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குவார்ட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 8.36 crores இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கு க்ளோஸ் டு ஒரு 35 இல்ல 40 crores வரதுக்கு வந்து அது சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதோட மார்ஜினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 44% இருக்கு. அதுக்கு முன்னாடி 45% இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 74% இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 83% இருக்கு. ஸோ மேசிவா உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. இதுல கன்சர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பாரோயிங்ஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 22ல பாத்தீங்கன்னா 10 கோடி இருக்கு. அதுக்கப்புறம் 18 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் 2024ல பாத்தீங்கன்னா ஒரு 7.27 crores கம்மியா இருக்கு. அப்படியே பாதிக்கு பாதி குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல 6.6 crores இருக்கு. ஸோ இது இன்னும் ஃபர்தரா குறையறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. மேல பார்த்த மாதிரி இவங்களுடைய வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 133% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை வந்து இங்க ஃபினான்ஷியல் இயர் 2023ல அது கம்பேர் பண்ணும்போது அது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் இதோட கம்பெனியோட EPS ஏர்னிங் பர் ஷேர் பாத்தீங்கன்னா ₹12.64 இருக்கு. இதோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா இருக்கிறது வந்து ப்ரீ IPO பாத்தீங்கன்னா 14.24 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 109.83 இருக்கு. இது ரொம்ப நல்ல நம்பர்ஸ். எனிதிங் அபவ் 15-20 ROE-னாவே நல்லது. இவங்க பாத்தீங்கன்னா 110% வச்சிருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. அதாவது ROC-யும் பாத்தீங்கன்னா 101.63 இதுவும் சூப்பரா இருக்கு. ஸோ டெட் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 0.23 தான். நம்ம பார்த்தோம் இதுல வந்து 2 கன்சர்ன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கடன் இருக்கு. ஸோ அது இயர் ஆன் இயர் குறைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவங்களோட பிரைஸ் டு புக் பாத்தீங்கன்னா 10.48 இருக்கு. இதுவும் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நேச்சுரலா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஃபினான்ஷியல் பாத்தீங்க, ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா growth-ம் நல்லா இருக்கு, ப்ராஃபிட் நல்லா இருக்கு, அதோட மார்ஜினும் நல்லா இருக்கு. இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ஒரு SME IPO. ஸோ அதனால வந்து இதுல வந்து லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் சேலஞ்சஸா இருக்கும். நீங்க விற்கணும்னு நினைக்கும் போது விற்க முடியாது. ஏன்னா நான் பார்த்தேன் இல்லைங்களா, IPO சைஸே வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால அந்த பாயிண்ட் நீங்க எப்பயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ கரண்டா இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்கன்னா ₹50 இருக்கு. ஸோ இது வந்து வர நாள்ல வந்து இன்னும் அதிகமாகும். டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி IPO GMPO வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு க்ரோயிங் செக்டர். அதனால பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 2-3 இயர்ஸா. ஸோ அதனால வந்து கம்பெனிக்கோட growth நல்லா
சான்சஸ் நிறைய இருக்கு. நல்லா மேல போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு என்ன சேலஞ்சுனா உங்களுக்கு லாட் சைஸ் பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்களா 800 ஷேர்ஸ் அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1.44 lakhs இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பைசா இருக்கவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா எடுக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். நார்மல் இன்வெஸ்டருக்கு வந்து இதை அவாய்ட் பண்றதுதான் நல்லது. யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும் ஐபிஓ லிஸ்டிங் கெயின் பார்க்கணும் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கலாம். அதுவும் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் இதை அப்ளை பண்ணுங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க கூட. பட் என்னோட வியூல பாத்தீங்கன்னா இது வந்து இப்பயே டிமாண்ட் இருக்கு. இந்த செக்டார் growth நல்லா இருக்குன்றதுனால இது ஐபிஓ வந்து உங்களுக்கு வந்து நிறையவே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லிஸ்டிங் கெயினும் கிடைக்கும். பட் லாங் டேர்ம் வச்சுக்கிறது நீங்க உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல பார்த்து தான். பட் லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கு. அதை கேர்ஃபுல்லா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பிளஸ் இனிஷியல் வேல்யூ இது ரொம்ப அதிகம். ஸோ யாரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க அப்ளை பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க எஸ்எம்இல அப்ளை பண்ணாம இருக்கிறது நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.